ஆண்டவரப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. இதனால கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, விசுவாசம் இருந்து கிரைகள் இல்லாத போயிட்டாக்கா அந்த விசுவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்றதை நாங்கள் பார்க்குறோம் சாமி. எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் இருக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில் கிரியையும் இருக்க வேண்டும் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தை எங்கள் கிரியில் நாங்கள் காட்ட வேண்டும் சாமி. அப்பா, நீங்கள் எவ்வளோ வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட இருள் இல்லைன்றதை நாங்கள் உணர்கிறோம். அதே போல் நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு முடியும் வெளிச்சத்தை எங்களுக்குள்ள தாருங்க. வெளிச்சத்தின் சிந்தனைகள், வெளிச்சத்தின் ஆலோசனைகள், வெளிச்சத்தின் வழிகளில் நாங்கள் நடந்து நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இதோ உங்களுடைய நேசகுமாரனுடைய அடிச்சுவரில் நாங்கள் நடந்து நீங்கள் காட்டுகிற வழியில் நாங்கள் நடந்து வரத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறதுக்காக கொடானக்கூடிய சொத்தன் சாமி. அந்த புதுப்பித்தில் நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு அனுதினமும் நினைத்து துதித்து உம்முடைய வயலில் நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பள்ளங்கள் எல்லாம் நிறைவாக்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, கோணலானவர்களை நேராக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சாமி. எங்களுடைய கோணான வழிகளை எடுத்து போடுங்க, எங்களுடைய வழிகளை செம்மையாக்குங்க, நேராக்குங்க. அப்பா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுங்க தகப்பன். ஒரு தகப்பன் போல நீங்கள் கூட இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கட்ட பிள்ளைகள், நாட்டு தலைவர்கள், நாட்டு மக்கள், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள், குழந்தைகள், முதியோர்கள் ஒவ்வொரு கரங்களை போகிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர் தேவைகளை சந்திங்க. யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. உங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. வியாதிகளை குணப்படுத்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் சாமி. ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க சாமி. ஒவ்வொருக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. வழி தப்பி போகாதபடிக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. கூட இருந்து பலப்படுத்துங்க சாமி. தொடக்கம் முதல் முடிவு வரை கூட இருந்து ஒவ்வொருயும் பாதுகாத்து வழிநடத்துங்க. நாங்கள் ஜெபிக்க மறந்ததையும் உன் கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் முடிக்குமாறுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் கற்றுக்கிட்ட ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாமும் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்துள்ளோம். தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனை உள்ளாம் தீமிந்த ரட்சத்திலும். ஆமென். சோத்ரோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.